பசங்கன்னா எப்பொழுதும் ஃபிசிக்கலாக மென்டலாக ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. அவங்க பிரச்சனை வந்தால் அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற தாட் வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் பசங்க அப்படி கிடையாது. அவங்களுக்கும் உள்ள எமோஷன்ஸ் நிறையா இருக்கும். அவங்களுமே மென்டல் பிரேக் டவுனுக்குள்ள போவாங்க. அவங்களுமே ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் மென்ஸ் வந்து இப்படி தான் இருக்காங்க. ஆனாலும் இவங்களாம் ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை பண்ணி அவங்க இஷ்யூஸை கிளியர் பண்ணுறதுக்கு, மென்ஸுக்கான மென்டல் இஷ்யூஸை வந்து கிளியர் அவுட் பண்ணுறதுக்காக தான் எவ்ரி இயர் ஜூன் மந்த் வந்து நம்ம வந்து மென்ஸ் மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் மந்த்தாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதே வந்து உமனுக்கு மென்டல் பிரேக் டவுன், அவங்க வந்து எமோஷனலாக வீக்காக இருக்காங்கன்னா அவங்க கேர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா வந்து ஜென்ரலாகவே நம்ம வந்து மென்ஸுங்கிறவங்க வந்து உமனை கேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்லேயே இருக்கும். ஆனால் இந்த மென்னை கேர் பண்ணணும், மென்னு எமோஷனல் சப்போர்ட் தேவைங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸில் யாரோ ஒரு மென் வந்து எமோஷனலாக பிரேக் டவுனாக இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருங்க, அவங்களுக்கு கேர் பண்ணுங்க. மென் ஆல்சோ ஹியூமன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மென்னாக இருந்து நீங்களுமே மென்டல் பேக்ரவுண்டில் இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கொஞ்சம் எமோஷனலாகவும் நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகலாம். ரெகுலராக எழுந்திருக்க டயத்தை விட 1 hour பிஃபோராக எழுந்துச்சு நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்க முடியும். சாப்பாடு எடுத்துக்கிறீங்களோ டயத்துக்கு சாப்பிடுங்க. அப்புறம் சாப்பிட்ற ஃபுட்டும் ஜங்க் ஃபுட்டாக இல்லாமல், ஸ்நாக்ஸாக இல்லாமல் ஹெல்தி ஃபுட்ஸாக எடுத்து பாருங்கள். என்னதான் நீங்கள் ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஃபுல் ஹவர் ஒர்க்கிங்லேயே இருந்தாலும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணுறது மூலியமாக நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரெடியூஸ் ஆகுது. எப்போதுமே டேயில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ ஏதாவது ஒரு என்கேஜிங் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் இன்வால்வ் ஆகிக்கோங்க. அது மூலியமாக நீங்கள் அலோனாக இருக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க முடியும்.